ஸ்வீட் ஹாட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே உள்ளது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வெட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே எப்படின்னு. நடுவில் இந்த குச்சி இருக்கிறதுனால வெட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். மற்றபடி இதை வெட்டிடலாம், சுலபந்தான். பாருங்க, அடுத்த பக்கம் திருப்பினோடனே தனியாக வந்துருச்சு. இது ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். அருமையாக இருக்குது. இப்படியும் நீங்கள் சாப்பிடலாம். முதல்ல நான் வச்சுருந்தேன் சாஸ், அதில் நினச்சோம் சாப்பிடலாம். உங்களுக்கு அது வாய் ஊறும். சாஸில் சாப்பிடும்போது அது சுகமே தனிதாங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு ஸ்நாக்காகவும் செய்யலாம், பிரேக்ஃபாஸ்டாகவும் செய்யலாம். பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸில் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடு வந்து சேர்ந்தால் பாக்ஸு காலியாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணுன்றது என்னோடய ஆசை. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முதல்ல நான் ஹாட்டாக் செய்யும்போது மீத மாவு இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் இன்னும் சின்னமன் ஆட் பண்ணி நான் தோசை செஞ்சுருக்கேன். சின்னமன் தோசை. பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது முடிஞ்ச அளவுக்கு எதாவது செஞ்சு நம்ம சமையலில் பயன்படுத்திக்கணும். அதனால் இப்போ சின்னமன் தோசை மிச்ச மாவில் செஞ்சுருக்கேன். இதுக்கு சாம்பார் சேர்த்து சாப்பிட்லாம். கோழிக்கறி இருந்தால் கோழி குழம்பு, மற்றபடி எதுவும் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இதை டேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு